Prabhas Daily Dose, 22nd August. INS Mangrove delivered to Indian Navy. INS Mangrove is the third of 8 anti-submarine warfare shallow water craft. Is being constructed for the Indian Navy. இந்த வெசலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது indigenously designed and constructed by Cochin Shipyard Limited. INS Mangrove specifically shallow coastal watersல enemy submarines டிடெக்ட் பண்ணி அதே மாதிரி ட்ராக் பண்ணி ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது அண்டர் வாட்டர் சர்வைலன்சஸ், சர்ச் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஈவன் மைன் லேயிங் ஆப்ரேஷன்ஸ்க்கும் கேப்பபிளாக இருக்கும். முக்கியமாக இந்த வார்ஷிப்பில் மோர் தென் 80% இண்டிஜினியஸ் கண்டென்ட் இருக்குது. ஸோ டிஃபென்ஸ் இண்டிஜினிசேஷனுக்கும் அதே மாதிரி ஆத்ம நிர்பார் பாரத் பெர்ஸ்பெக்டிவ்ல இதோடது ரொம்பவே முக்கியமான விஷயம். டெக்னிக்கலாக பார்த்தா ஐஎன்எஸ் மங்க்ரோலோட லென்த் 78 மீட்டர்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் அரவுண்ட் 900 டன்ஸ் அண்ட் மேக்ஸிமம் ஸ்பீடு 25 knots. இது டீசல் இன்ஜின் பிளஸ் வாட்டர் ஜெட் ப்ரொபல்ஷன்ல யூஸ் பண்றாங்க. இந்த ஷிப்புக்கு குஜராத்ல இருக்கிற மங்க்ரோல் என்ற பிளேஸோட பேரை வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், செபி ப்ரொபோசஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கோட் ஃபார் ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம். Securities and Exchange Board of India Online Bond Platform Providers or OBPPS for an advertisements கோடுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் மூலமாக பாண்ட்ஸை பை பண்ணுறதும் செல் பண்ணுறதும் முடியும். இந்த பிளாட்ஃபார்மில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் கம்யூனிகேஷன் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்னு செபி இந்த ப்ரொப்போசலை கொண்டு வந்திருக்காங்க. ஓபிபிபிஎஸோட இன்வெஸ்டருக்கு பாண்ட் பையிங் அண்ட் செல்லிங் இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுவாங்க. பாண்டோட ஈல்டு, மெச்சூரிட்டி, கிரெடிட் ரேட்டிங் அண்ட் இஷ்யூவர்ஸ் டீட்டெயில் மாதிரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸை இன்வெஸ்டர் இது மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரொப்போஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கோடோட மெயின் ஆப்ஜெக்டிவ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் இன்வெஸ்டர் அவேர்னஸை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 10,000 வரைக்கும் இருக்கலாம். லிஸ்டட் டெப்ட் செக்யூரிட்டிஸ் ரெக்வஸ்டட் ஃபார் கோர்ட்டு பிளாட்ஃபார்ம் மூலமாக ரூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், இந்தியா பாலிசிலிகான் மேனுஃபேக்சரிங் புஷ். கவர்மெண்ட் 2030க்குள்ள 30 GW பாலிசிலிகான் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை டெவலப் பண்ண ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக ப்ரொபோஸ்டு சப்சிடி மெக்கானிசமும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பாலிசிலிகான் அப்படின்றது இஸ் அ கிரிட்டிக்கல் ரா மெட்டீரியல் ஃபார் சோலார் செல் மேனுஃபேக்சரிங். இது ஹைலி பியூரிஃபைடு ஃபார்ம் ஆஃப் சிலிகான். சோலார் செல் மேனுஃபேக்சரிங்கில் பாலிசிலிகான் யூஸ் பண்ணும்போது சிலிகானை பியூரிஃபை பண்ணி வேஃபர்ஸ் அண்ட் அல்டிமேட்லி சோலார் செல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. பாலிசிலிகான் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரா மெட்டீரியல். இந்த ப்ரொடக்ஷனுக்கு 2 இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜிஸை மென்ஷன் பண்ணுவாங்க. ஒன்று சைமன்ஸ் ப்ராசஸ், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிட் சைட் பெட் ரியாக்டர் ஆர் FBR டெக்னாலஜின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் ரைஸ் கன்சர்ன் ஓவர் யூரோப்பியன் யூனியன் CBAM. பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் யூரோப்பியன் யூனியனோட கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் பற்றி கன்சர்ன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் யூரோப்பியன் யூனியனோட கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசமை யூனிலேட்ரல் அண்ட் ப்ரொடெக்ஷனிஸ்ட் மெஷர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. CBAMனா சிம்பிளாக சொன்னால் சர்டன் கார்பன் இன்டென்சிவ் ப்ராடக்ட் யூரோப்பியன் யூனியனுக்கு இம்பார்ட்டண்ட் ஆகும்போது அவங்க ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் ஜென்ரேட் ஆன கார்பன் எமிஷனை கன்சிடர் பண்ணி கார்பன் ரிலேட்டடான காஸ்ட்டை இம்போஸ் பண்ணுற மெக்கானிசம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீல், அலுமினியம், சிமெண்ட், ஃபர்டிலைசர் அண்ட் ஹைட்ரஜன் மாதிரி செக்டார்ஸ் கவர் ஆகும். எலக்ட்ரிசிட்டியும் ரிலவெண்ட் செக்டாரில் இன்க்ளூட் ஆகும். Developing countries CBAM ஓட implementation common but differentiated responsibilities and respective capabilities, that is CBDR-RC principle-ஐ அஃபெக்ட் பண்ணலாம்னு கன்சர்னை ரைஸ் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர்லி அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இம்பேக்ட் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும்னு கன்சர்ன் இருக்குது. பிகாஸ் இந்த செக்டாரில் கார்பன் எமிஷன் ஹை. டொமஸ்டிக் கார்பன் பிரைசிங் மெக்கானிசம் இருக்கிற கண்ட்ரீஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு CBAM பர்டனை மேனேஜ் பண்ண ஹெல்ப் பண்ணும். எர்விபோ வேக்சின் எபோலா அவுட்பிரேக் ரெஸ்பான்ஸ். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் இட்ஸ் பார்ட்னர்ஸ் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோவுக்கு கிட்டத்தட்ட 70,000 டோசஸ் ஆஃப் எர்விபோ வேக்சினை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எபோலா அப்படின்றது இட் இஸ் அ சீரியஸ் வைரல் டிசீஸ். இந்த வேக்சின் ஸ்பெசிஃபிக்கலி எபோலா வைரஸ் டிசீஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. எர்விபோ அப்படின்றது இஸ் அ லைவ்
attenuated recombinant vesicular stomatitis virus vaccine. இது Zaire Ebola virus டார்கெட் பண்ணியிருக்கு. இந்த வேக்சின் பிளாட்ஃபார்மில் ரீகாபினன்ட் VSV தட் இஸ் வெசிகுலார் ஸ்டொமாஸ்டிட்டிஸ் வைரஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. Ervebo vaccine was manufactured by Merck. Ebola virus mainly direct contact with infected body fluid and contaminated materials மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும்.